வணக்கம். டிக்கெட் எங்க போகணும்? சரோஜினி தெரு. ராகவேந்திரா, என்ன வெயில் என்ன வெயில். எங்க கெட்டு போன மாதிரி ஏற்கனவே கெட்டு போச்சு. போங்க. ஏமா அப்பட லேட்டு? ஸ்கூட்டர் கெட்டு போச்சு மாமா. ஓஹோ மாமா, இங்க பாத்தீங்களா பொட்டி? ஆமா இது பொட்டிதான். இதுக்கு என்ன இப்போ? இல்ல மாமா, நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி, என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுறேன்னு. பாத்தீங்களா, ஞாபகமா கொண்டு வந்திருக்கேன். ஆமா, காலையில டிஃபன் கொண்டு போனீங்களே கேரியர், அது என்னாச்சு? அதே மறந்துட்டேன். ஏமாப்ல எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா? இல்ல மாமா, வந்து புடிங்க புடிங்க. யார? இவரைத்தான். எதுக்கு? ஃபேக்டரியில சம்பளம் கொடுக்கறதுக்காக மவுண்ட் ரோட் பேங்க்ல 50,000 ரூபாய் பணத்தை மாத்தி பெட்டியில எடுத்துக்கிட்டு பஸ்ல ஏறினேன். ஏன் பக்கத்துல இவர் வந்து உட்கார்ந்தாரு. ஏன் உங்க பக்கத்துல உட்காரப்படாதா? அதுக்கு இல்லைங்க, பார்த்தா பெரிய மனுஷனா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கண்ணாசந்தேன். அந்த சமயத்துல இவர் ஏன் பெட்டி எடுத்துட்டு இறங்கிட்டார். நல்ல வேளை கண்டக்டருக்கு அடையாளம் தெரிஞ்சதுனாலே என்கிட்ட சொல்லிட்டார். இன்ஸ்பெக்டர், என் பெட்டியை வாங்குங்க. நோ இன்ஸ்பெக்டர், இது என் பெட்டி தான். விடுங்க பாருங்க, இதுல என் ஃபைல் புக்ஸ்ல இருக்கு. பாத்துட்டு பாகட்டும். ஐ அம் சாரி. இந்தாங்க, நீங்க வச்சிட்டு வந்த டிஃபன் கேரியர். நன்றி. ப்ரொஃபசர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. கொஞ்சம் இருங்க இன்ஸ்பெக்டர். உங்க ஞாபகம் மறதினால எவ்வளவு தொல்லை பாத்தீங்களா? இங்க இருக்கு உங்க பொட்டி. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு காலையில இவர் பொட்டி எடுத்துட்டு போவே இல்ல, மறந்துட்டாரு. இவருக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. இது எதிர்பாராம நடந்து போச்சு. எதிர்பாராம நடந்தாலும் தவறுதானம்மா. இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருடுற எண்ணத்தோட இவர் இந்த பொட்டி எடுத்துட்டு வந்தா நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாரா? பாருங்க, இவங்க முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? கரெக்ட் சுமதி, கரெக்ட். நானும் நினைச்சேன் இவர் முகத்தை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா. மாப்ள பாத்தீங்களா, மறதியை நேரடியாவே பாத்துட்டீங்க. வாஸ்தவம் தான். இவர் வேஷத்தை பார்த்த உடனே நினைச்சேன். வேஷம்? ஏதோ தவறு நடந்து போச்சு, உங்க பணப்பட்டி எடுத்துட்டு போங்க. ப்ரொஃபசர் சார், சார் இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. சார். அப்பாடா. சுமதி, தாங்கள் ஓவியம் முறையை நிறுத்திவிட்டு உப்பரையிலிருந்து இறங்கி வந்து தக்க தருணத்தில் என் மானத்தை காப்பாற்றினீர்கள். காலத்தினால் சேர உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரிது. நீங்க நீடூழி பல்லாண்டு வாழ்க. மாப்பிளைக்கு குரல் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா டிஃபன் கேரியர் தான் மறந்துடுது. மறுபடியும் என் பெட்லையா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாது. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிறத? இனி பாத்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க. இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். அலஞ்சு. உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன்.